சில கோயில்களுக்கு இப்போ நம்ம சபரிமலைக்கு போகிறதுனா 48 நாள் விரதம் இருந்து ஒரு மண்டல பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. சில கோயில்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11 வாரம் போகணும், 11 மாதம் போகணும், 11 நாள் தொடர்ந்து போகணும்னு இருக்கும். சில இடங்களுக்கு 58 நாள் போகணும் அப்படின்னு இருக்கும். சில இடங்களுக்கு இவ்வளோ நாள் அப்படி போகணுங்கிறது அந்தந்த கோயில்களோட இதோ சார்ந்ததாக இருக்கும். இந்த ஆலயத்திற்கு இப்போ நீங்கள் வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், மனம் வாங்கணும், இல்லை ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க, இல்லை கட்டடம் கட்டுற தொழில் பண்ணுறீங்க, அரசு ஊழியராக இருக்கீங்க, அதில் பெரிய அளவு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் செவ்வாய்க்கிழமை காலையில் செவ்வாய் உரையில் போய் வழிபட்டீர்கள்னா அது உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும். ஸோ சுக்கிரன் சம்பந்தப்பட்ட விஷயத்தை இயக்கணும். எனக்கு வந்து பெரிய கார் வேணும், பங்களா வேணும், நடிகர் நடிகைகள் ஆகணும், திரைத்துறை சார்ந்தவர்கள், நாடகத்துறை சார்ந்தவர்கள், கலைத்துறை சார்ந்தவர்கள், இல்லை சங்கீதத்துறை சார்ந்தவர்கள், இந்த மாதிரியான இதுலலாம் நான் பெரிய பாப்புலர் ஆகணும், ஃபேம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழமை போகலாம். அதே வந்து ஞாயிற்றுக்கிழமை 4:30 to 6 ராகு காலத்துல போய் அங்க இருக்கக்கூடிய அந்த கருடான் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து இந்த சுந்தர மகாலட்சுமி வந்து அச்சய பாத்திரம் மாதிரி ஒரு இதை வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஆலயத்துக்கு வந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துல அந்த கருடனை வழிபட்டா எப்பேற்பட்ட நோய் இருந்தாலும் அது சீக்கிரமா தீர்ந்து விடும். அதுவும் 9 வாரம் போகணும். வீடு வாங்குறது, அந்த இடம் சம்பந்தப்பட்டது, ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டது, அரசு சம்பந்தப்பட்டது. இப்போ நான் ஒரு துறை சார்ந்து இருக்கேன், அதில் நம்பர் 1 வரணும்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உரையில் போகணும். காலையில் 6 to 7, வெள்ளிக்கிழமை 6 to 7 சுக்கிர உரையில் போகணும்.